அடுத்த செய்தியாக அரக்கோணம் அருகே ஒரு ரயில் தண்டவாளத்தில் விரிசல் விழுந்திருக்கிறது. ரயில்கள் கவிழ்க்க சதி நடந்திருக்குமோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லை, நம்ம பொதுவாகவே இப்போ சமீப காலமாக பார்த்துட்ருக்கோம். இந்தியா முழுக்க பல ரயில் ட்ராக்ல சபட்டேஜ் நடக்கிறதுங்கிற பார்த்துட்ருக்கோம். பல இடங்களில் ரயில் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கிறது. இப்போ கூட ஒரு இடத்துல கோயம்புத்தூரில் ஒரு 4-5 பேர் பிடிச்சாங்க. பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாம் ஆனால் சரக்கு போட்டுட்டு அவன் மரக்கட்டைகளை வச்சுருந்தான் அப்படின்னு. அப்புறம் நீலகிரியிலேருந்து வரக்கூடிய ஒரு ட்ரெயின் பெரிய பாறாங்களில் வச்சுருந்துருக்காங்க. அது சமயோஜிதமாக அந்த பைலட், இந்த கேப்டன், அந்த ரயில்வே லோக்கோ பைலட்டை கண்டுபிடிச்சதுனால அது தடுத்து நிறுத்தப்பட்ட மிகப்பெரிய ஒரு ரயில் கவிழ்ப்பு நடந்திருக்கும், பெரிய டீரெயிலிங் நடந்திருக்கும். அது தடுத்து நிறுத்தப்பட்டது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் கவரப்பேட்டை அப்படிங்கிற ஒரு இடத்துல நிறைய ஃபிஷ்ஷிங் பிளேட்ஸ் எடுத்துகிட்டு போல்ட்ஸ் எல்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்து நடக்க இருந்தது. இது அது சதி செயல் தான் அப்படின்னு பூர்வாங்க விசாரணையில் சொன்னாங்க. ஆனால் அதோடைய ரிப்போர்ட்ஸ் இன்னும் முழுமையாக வரவில்லை. அது இல்லாமல் பல சபட்டேஜஸ் தமிழகத்திலேயே, நான் சொல்ல தமிழகத்திலே இது போல் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கிறது. இந்த அரக்கோணமும் அது போன்றதான். கவரப்பேட்டையில் நடந்தது மாதிரியும் அரக்கோணத்தில் நடந்திருக்கா? யாராவது உடைச்சிருக்காங்களா? இல்லை அது சாதாரணமாக அது உடைப்பு ஏற்பட்டிருக்கிறதா, இல்லை உடைப்பு ஏற்படுத்தப்பட்டதா? இதையெல்லாம் கண்டறியணும் அப்படின்னு முக்கியமான இடங்கள்லாம் சிசிடிவி கேமராக்கள் வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை. வெஸ்ட் பெங்காலில் இந்த லைட்டிங் இந்த இடத்துல இருந்தது, அதாவது ரயில்வே ட்ராக்ல வரக்கூடிய லைட்டிங்கெல்லாம் பேப்பரை வச்சு மூடி ஒரு மிகப்பெரிய சதி வெஸ்ட் பெங்காலில் நடந்தது. அதுக்கு ஒட்டி 9 பேர் இறந்து போனக்கூடிய அளவில் ஒரு ஆக்சிடெண்ட் நடந்ததுன்னு பார்த்தோம். உத்தரப்பிரதேசத்தில் சிலிண்டர்லாம் ட்ராக்ல வச்சு மிகப்பெரிய அளவில் வெடி விபத்து போல் ஏற்படுத்துவதற்கு பிளான் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இதெல்லாம் வாய்ஸ் ஆஃப் கொரசான் அப்படின்னு ஐஎஸ், அவங்களோட ஐஎஸ்ஐஎஸ் உடைய ஒரு மேகசைன், அதில் இந்தியாவில் எப்படிப்பட்ட ரயில் விபத்துகளை ஏற்படுத்த வேண்டும், ஒரு ஷாட்டில் எத்தனை பேரை அதிகமாக கொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அதாவது ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, அதில் ஒரு பெரிய லாரியை ஏற்றி ஒரு 50-60 பேரை கொலை பண்ணுறது ஆக்சிடெண்ட் மாதிரி. இது போகிற ரயில் விபத்து ஏற்படுத்தணுன்னா ஒரு 250-30 பேர் 300 பேரை ஒரே நேரத்தில் கொல்லலாம். இதுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு அவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. ரயில் விபத்துனா எப்படி ஏற்படுத்தலாம் அப்படின்னு. இதையெல்லாம் ஊக்கம் பெற்று இது ஒரு இமாம் அங்கே மௌல்வி பேசுகிறாரு, யூடியூப்லலாம் அவர் பேசியிருக்காரு. அதை கேட்டுட்டு இன்ஸ்பயர் ஆகி நிறைய பேர் இந்தியாவிலேயே உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேசம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஐஎஸ்ஐஎஸோட லிங்க்கு, இந்தியன் முஜாஹிதன் மீது லிங்க்கு, லஷ்கர் இ தொய்பாவோட லிங்க்கு, ஜாகிர் நாயக்கோடைய வீடியோ தனியாக கேட்டதுனால அவங்க லோன் வுல்ஃப் அட்டாக் மாதிரி அவங்க தனியாக அவங்களே இந்த வேலையை செய்தது. இது போன்ற பல பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி இப்போ அதுவும் அரக்கோணத்துலேயும் என்ன சார் முடிச்சு போடுறீங்கன்னா, இப்படியெல்லாம் நடந்திருக்குது இந்தியா முழுக்க கடந்த ஒரு 1-2 வருடங்களாக இப்படி நடந்துகிட்டு இருக்கு. இது போன்ற விபத்துக்கள் ஏற்படுத்தப்பட பிளான் பண்ணுறாங்க. இதை வைத்து எதிர்கட்சிகள் ரயில்வே மினிஸ்ட்ரி, அதாவது இந்த ரயில்வே மினிஸ்ட்ரியில் பல வளர்ச்சி திட்டங்கள் வந்துட்டு இருக்கு. எவ்வளோ ஸ்பீட் ட்ராக் இது பண்ணுறாங்க, தேஜஸ் போன்ற வந்தே பாரத் ட்ரெயின் எத்தனை ரூட்டில் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். பெரிய அளவில் வளர்ச்சி ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு, சபட்டேஜ் ஒரு பக்கத்தில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த சபட்டேஜ் பற்றி கவலைப்படாமல் அங்கொன்று இங்கொன்று நடக்கக்கூடிய ரயில் விபத்துக்கள், அது மனித தவறுகளாக கூட இருக்கலாம். இதை வைத்து இந்த ரயில்வே இதே டிபார்ட்மெண்ட்டே சரியில்லைன்னு எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்க. ஒரு பக்கம் இது போன்ற சபட்டேஜ் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேள்வி எல்லாம் நமக்கு எழுகிறது. ஆகவே இதுலேயும் அப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு இருக்கு. அந்த சந்தேகத்தை சரியாக நமக்கு விசாரணையின் மூலம் நமக்கு தெளிவுபடுத்த வேண்டியது சம்பந்தப்பட்ட துறைகள். அவர்கள் அதை செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.